ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜெபிடிஸ் தமிழ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒன்ஸ் அப்பான் எ டைம் சீரிஸ் சீசன் 1ஓட 17வது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 16 எபிசோட் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதுல போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எபிசோட விடையும் இந்த எபிசோட்ல தான் மேஜிக் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா வச்சிருக்காங்க. அதனால இந்த எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 17வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்டோரி புரோக்க காமிக்கிறாங்க. அங்க மேரி லாக்அப்ல இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஹென்ரி செரிஃபோட ஆபீஸ்ல உட்காந்து ஃபேரிலாண்ட் புக்க படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க எம்மாவும் கோல்டும் வராங்க. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு எம்மா கேட்க, நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். வாழ்த்துக்களா? எதுக்காகன்னு கேட்டா, நீங்க மேரிய தப்பிக்க வச்சீங்களே அந்த பிளான்காக தான் சொல்றான். உடனே எம்மாவும் உள்ள போய் பார்த்தா மேரி அங்க இல்ல. இவ எதுக்காக இப்படி பண்ணா? நாளைக்கு காலையில 8 மணிக்கு விசாரணை இருக்கு, அதுக்குள்ள அவளை கண்டுபிடிக்கணும். ஹென்றி, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற. அப்ப கோல்ட் அவகிட்ட மேரியோட எதிர்காலமே ஆபத்துல இருக்கு, நீ இந்த விஷயத்துல தலையிட்டா உன் வேலையே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். என் ஃப்ரெண்ட காப்பாத்தணும், அதுதான் என்னோட முக்கியமான வேலை, அதுக்காக என் வேலையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான். இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தன் ஊடையில வந்துடுறான். இவனும் டக்குன்னு காரை திருப்பி நிப்பாட்டிடுறான். கீழே இறங்கி வந்து, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சான்னு கேட்க, இல்ல என்னோட கணுக்கால்ல மட்டும்தான் லைட்டா அடிபட்டுச்சு, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, நீங்க செரிஃப் தானே, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு அவன் கேக்குறான். நான் என்னோட தொலைஞ்சு போன நாயை தேடிக்கிட்டு இருக்கேன்னு இவளும் சொல்லிடுறா. சரி வாங்க, நானே உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எம்மா அவனை கார்ல ஏத்தி கூப்பிட்டு போறா. இவனோட பேரு ஜெஃபர்சன். இவனை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேரிலாண்ட் காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் காட்டுக்குள்ள உசுர கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, ஸ்டோரி புக்ல நம்ம பார்த்தோம்ல ஜெஃபர்சன், அவன் தான். இங்கேயும் அவனோட பேரு ஜெஃபர்சன் தான். இப்ப அவன் வேமா ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனை எவனும் வெறித்தனமா துரத்திட்டு வரான்னு நினைச்சா அதுதான் கிடையாது. இவனோட பொண்ணு தான் அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஐஸ் பாய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவன் பொண்ணோட பேரு கிரேஸ். இப்ப அவன் கிரேஸ கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். ஆனா அங்க ஈவில் குயினோட வண்டி நிக்குது. அவன் கிரேஸ் கிட்ட, நான் வர வரைக்கும் நீ காட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். கிரேஸும் காட்டுக்குள்ள ஓடிடுறான். இப்ப ஜெஃபர்சன் வீட்டுக்குள்ள போக அங்க ஈவில் குயின் இருக்கா. எப்படி இருக்க ஜெஃபர்சன்? உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேக்குறா. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்குன்னு அவன் கேட்க, எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும்னு சொல்றா. இல்ல, என்னால முடியாது, நான் என் வேலைனாலதான் என்னோட ஒய்ஃபை இழந்தேன், அதுல இருந்து இந்த வேலையை பாக்குறதே நிப்பாட்டிட்டேன், சோ என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றா. அதுக்கு அவளும், உன் மகளுக்கு நீ என்ன எதிர்காலம் உருவாக்கி வச்சிருக்க, நீ மட்டும் நான் சொல்றதை செஞ்சா அவளுக்கு தகுதியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன்னு அவ சொல்றா. அதை பண்றதுக்கு தான் நான் இருக்கேன், நீ ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். ஆனா அவளும் இவனை விடுற மாதிரியே தெரியல. அவ ஜெஃபர்சன் கிட்ட, அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனா மட்டும் போதும், என் பொருள் ஒண்ணு அங்க இருக்கு, அதை எடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் எதிர்பார்க்கறியோ உன் மகளுக்கு நான் செய்யறேன்னு சொல்ல, என்னால முடியாது, வேற ஆள் பாத்துக்கன்னு சொல்லிடுறான். சரி, உன் குடும்பம் தானே உனக்கு முக்கியம் நினைக்கிறேன், அதை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் குயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா ஜெஃபர்சனை கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துட்டா. அவன் அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு, எனக்கு மேப் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னோட ஹாபி, இதுதான் ஸ்டோரி புக்கோட மேப்னு ஒரு மேப்பை தூக்கி டேபிள்ல வைக்கிறான். இந்த மேப் உங்களுக்கு உங்க நாயை கண்டுபிடிக்க உதவுன்னு சொல்றான். இப்ப எம்மா அந்த மேப்பை பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு மயக்கமா வர மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த பயவுலதான் அவளுக்கு காஃபில மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கான். இப்ப அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு சோஃபா செட்ல போட்டுறான். அப்படியே கட் பண்ணா ஃபேரிலாண்ட்ல ஜெஃபர்சனும் கிரேஸும் சந்தைக்கு வந்திருக்காங்க. அங்க கிரேஸ் ஒரு முயல் பொம்மையை பார்த்துட்டு இதை வாங்கி கொடுப்பான்னு ஆசையா கேக்குறா. ஆனா அவங்கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு. அந்த பொம்மையை விற்கிற கிழவி கிட்ட எவ்வளவோ போராடி பாக்குறான். ஆனா அந்த கிழவி கம்மியான காசுக்கு என்னால தர முடியாதுப்பான்னு சொல்லிடுறான். இப்ப கிரேஸும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, அது எனக்கு வேணாம்ப்பா, வாங்க போலான்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. இப்ப அந்த கிழவி அப்படியே சைட்ல போறா. அங்க மந்திர கண்ணாடி இருக்கு. அந்த பொம்மையை அந்த குழந்தைக்கு கொடுத்தா தான் என்னன்னு அந்த மந்திர கண்ணாடி கேட்க, அவன் கேட்ட உடனே எல்லாம் கிடைச்சிட்டா அப்புறம் எப்படி வாழ்க்கையோட கஷ்டம் அவனுக்கு தெரியும்னு கேக்குறா. அந்த கிழவி தான் ஈவில் குயின். சோ அவ உருவத்தை மாத்தி ஜெஃபர்சனை அவனோட வலையில விழ வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ஜெஃபர்சன் பையன் எம்மாவை கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்ப எம்மாவும் கீழே ஒரு டீ கப் இருக்கிறத பாக்குறா. அது மேல துணியை போட்டு அந்த டீ கப்பை உடைச்சு அதை வச்சு அவளோட கட்டை ஊத்துறா. இப்ப அங்க ஒரு ஸ்கெலட்டோஸ்கோப் இருக்கு. அதுல போய் பார்த்தா எம்மாவோட ஆபீஸ் ரொம்பவே நல்லா கிளீனா தெரியுது. சோ ஜெஃபர்சன் ரொம்ப நாளாவே எம்மாவை இங்க இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. இப்ப ரூம் கதவை திறந்து பார்த்தா ஜெஃபர்சன் ஒரு கத்திரிக்கோலை சார்பா தீட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஃபேரிலாண்ட்ல
ஜெஃபர்சன் அவனோட பொண்ணுக்காக அவனே ஒரு முயல் பொம்மையை செஞ்சு கொடுக்குறான். இப்ப அவனோட பொண்ணுகிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ பக்கத்து வீட்டுல தங்கிக்கிறியான்னு கேட்க, அந்த ராணிக்காக தானே நீங்க அந்த வேலையை செய்ய போறீங்க, பிளீஸ் அதை பண்ணாதீங்க, என் கூடவே இருங்கன்னு கிரேஸ் கேக்குறா. நமக்கு வேற வழி இல்லம்மா, நம்ம பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன், அது வரைக்கும் நீ பக்கத்து வீட்டுல இருன்னு சொல்லிட்டு அவளை பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். இப்ப அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருந்து இன்னொரு பெட்டி எடுத்து வெளியே வைக்கிறான். அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா ஜெஃபர்சனுக்கு தெரியாம அங்க இருந்து வேற ஒரு ரூம்குள்ள வர பார்த்தா அந்த ரூம்குள்ள அவன் மேரியை கட்டி போட்டு வச்சிருக்கான். இப்ப மேரி அம்மா கிட்ட நான் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தேன், அப்போ இவன் எங்க இருந்தோ வந்து என்ன கடத்தி கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்றா. எம்மாவும் அவளை அவுத்து விட்டுட்டு ரெண்டு பேரும் சத்தம் போடாம வெளியே வராங்க. ஆனா அந்த பயவுள்ள அங்கதான் நிக்கிறான். அவன் கண்ணை காமிச்சு திருப்பி அவளை கட்டி போடுன்னு சொல்லிட்டு அவளை கட்டி போட்ட உடனே எம்மாவை கூப்பிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேரிலன்ல ஜெஃபர்சன் அந்த பெட்டியை தூக்கிட்டு ராணியோட கோட்டைக்கு வந்திருக்கான். அந்த ஈவில் குயின் கிட்ட நீ கேக்குறத நான் பண்றேன், ஆனா என் மகளுக்கு நீ நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன்னு எனக்கு வாக்கு கொடுன்னு கேட்க அவளும் ஒத்துக்கிறான். இப்ப அவன் அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு தொப்பியை வெளியே எடுக்கிறான். அந்த தொப்பியை கீழே சுத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்றான். அப்ப அந்த தொப்பி கொஞ்சம் கொஞ்சமா வேகமா சுத்த ஆரம்பிக்குது. அதை சுத்தி பர்பிள் கலர்ல ஒரு வளையம் உண்டாகுது. இப்ப அந்த தொப்பி ரொம்பவே பெருசா மாறிடுச்சு. ரெண்டு பேருமே அந்த தொப்பிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா ஜெஃபர்சன் கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றா. லூசு மாதிரி பேசாத, நான் அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன், ஸ்டோரி புக்கை விட்டு வெளியே போறவங்களுக்கு என்ன நடக்கும்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும், சோ அதை நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையான்னு கேட்க நீ எதை பத்தி பேசுறேன்னு எம்மா கேக்குறா. அந்த சாபம், நாங்க எல்லாரும் அந்த சாபத்துலதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஒன்ன தவிர அப்படின்னு சொல்றான். அவளும் எதுக்காக என்ன கண்காணிச்சிட்டு இருந்தேன்னு கேக்குறா. நான் 28 வருஷமா இந்த வீட்டுல தான் இருக்கேன், எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் போச்சு, ஆனா ஒரு நாள் நீ இந்த ஊருக்கு வந்த, அப்போல இருந்து நின்னு போன கடிகாரம் ஓர ஆரம்பிச்சிச்சு, இந்த ஊர்ல நிறைய மாற்றங்கள் வந்துச்சு, நீ ரொம்ப ஸ்பெஷலானவ, நீ தான் இந்த ஊருக்கு மேஜிக்க கொண்டு வந்த, உன்னால இதை நம்ப முடியாதுன்னு தெரியும், உன் கண்ணை திறந்து பாரு, எழுந்திரி, உனக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். இப்ப உனக்கு என்னதான் வேணும்னு எம்மா கேட்க நீ உன் வேலையை செய்யணும், உன்னால மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேரிலன்ல ஜெஃபர்சனும் ஈவில் குயினும் அந்த மந்திர தொப்பி வழியா வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்காங்க. இதுதான் உள்ள போற வழி, நம்ம வெளியே வர வரைக்கும் ஒன்னாவே தான் இருக்கணும், உள்ள போகும்போது 2 பேர் தான் போறோம், அதனால வெளியே வரும்போதும் 2 பேர் தான் வர முடியும், ஏன்னா இதுதான் இந்த இடத்தோட ரூல்ஸ்னு சொல்றான். இப்ப 2 பேரும் அந்த மந்திர கதை வழியா அந்த மந்திர உலகத்துக்குள்ள போறாங்க. அங்க பெரிய பெரிய செடி இருக்கு, பெரிய காலன் இருக்கு, அப்புறம் பெரிய பெரிய ஜந்துவும் இருக்கு. இந்த உலகத்தோட பேரு ஒண்டர்லேண்ட். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா கிட்ட ஜெஃபர்சன் நீ ஒரு தொப்பியை உருவாக்கணும், என்ன நம்பு, உன்கிட்ட மேஜிக் இருக்கு, உன்னால பண்ண முடியும்னு சொல்றான். ரைட்டு, எனக்கு என்னமோ நீ ஒரு பைத்தியக்காரன்னு தோணுது, நீ என் பையன் ஹென்ரியோட புக்கை படிச்சுட்டு தான் இப்படி லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அது வெறும் கதை தான், புரிஞ்சுக்கோ, அதை விட்டுட்டு இப்படி லூசுத்தனமா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அவனும் எம்மா கிட்ட உண்மை என்னன்னு தெரியுமா, எல்லாரும் அவங்க பிரச்சனைக்காக மேஜிக் சொல்யூஷனை தேடுறாங்க, ஆனா மேஜிக்கை நம்ப மறுக்கிறாங்க, சரி நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் தீட்டி இருந்த கத்திரிக்கோலை அவகிட்ட கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணா ஃபேரிலன்ல ஜெஃபர்சனும் ஈவில் குயினும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அது பாக்குறதுக்கு ஹாரி பாட்டர்ல ஒரு கப் எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய புல்லா வச்சு நம்மள குழப்புற மாதிரி ஒரு பாதை வச்சிருப்பானுங்களே, சோ அதே மாதிரி ஒரு பாதை இங்க இருக்கு. இப்ப 2 பேரும் அந்த பாதைக்குள்ள போறாங்க. அப்ப அவன் கீழே இருக்க ஒரு குச்சி எடுத்து அந்த புல் செவுத்துல எறிறான். அது உடனே அந்த குச்சியை முழுங்கிக்கிறது. நம்ம இந்த செவுத்துல இருந்து தள்ளியே இருக்கணும், இல்லைன்னா நம்மளே இது முழுங்கிரும்னு சொல்ல அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு ஈவில் குயின் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி தீய வர வச்சு அந்த புல் செவுத்து எல்லாத்தையும் பொசுகிடுறா. இப்ப 2 பேரும் அதுக்குள்ள நடந்து போறாங்க. அங்க ஒரு பில்டிங் இருக்கு. அதோட கதவை திறந்து உள்ள போனா ஈவில் குயின் இதயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்க நிறைய பெட்டிங் இருக்கிற ஒரு செல்ஃபை வச்சிருப்பால, அதே மாதிரி இங்கேயும் ஒரு செல்ஃப் இருக்கு. இப்ப ஈவில் குயினும் அதுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறா. ஓகே, உனக்கு தேவையானது கிடைச்சிச்சுல, வா இப்ப போலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்ப அங்க நிறைய காவலர்கள் வந்து அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அங்க இருந்து ஓடுறானுங்க. அவங்க ஓடுற பாதையெல்லாம் தானா மூடிக்க ஆரம்பிக்குது. இப்ப காவலர்களும் இவங்களை சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப 2 பேரும் அவங்கள அடிச்சு அந்த புல் செவுத்துல தள்ளிடுறானுங்க. சோ அது அவங்கள முழுங்கிருது. இப்ப 2 பேரும் வெளியே போற பாதையை நோக்கி வேகமா ஓடி வரானுங்க. ஒரு வழியா வெளியவும் ஓடி வந்துறானுங்க. இப்ப ஈவில் குயின் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி வெளியே வர பாதையை மூடிடுறா. அதனால அந்த காவலர்கள் எல்லாம் உள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்து அங்க இருக்கிற ஒரு செடியில ஒரு பழத்தை பிக்கிறா. அதை கொண்டு வந்து அந்த பாக்ஸ்குள்ள போடுறா. உடனே அதுல இருந்து பர்பிள் கலர்ல புகையா கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த புகைக்குள்ள இருந்து ஈவில் குயினோட அப்பா வரான். செகண்ட் எபிசோட்ல ஈவில் குயினோட அப்பாவை சாபத்தை உருவாக்குறதுக்காக பலி கொடுத்திருப்பால, சோ அவன் இதயத்தை எடுத்து அவனை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவளோட அப்பா பேரு ஹென்றி. இப்ப ஜெஃபர்சன் அவகிட்ட நம்ம 2 பேர் தான் உள்ள வந்தோம், 2 பேர் மட்டும் தான் திருப்பி வெளியே போக முடியும், அது ஏற்கனவே உனக்கு தெரியும், அப்புறம் ஏன் இப்படி பண்றேன்னு ஈவில் குயின் கேட்க எனக்கு வேற வழி தெரியலன்னு அவன் மேஜிக்கால அவன் காலை தரையில புதைய வச்சுட்டு அங்க இருந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அப்பாவே ப்ளீஸ் என் பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, நான் திரும்பி வருவேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், இப்படி பண்ணாதன்னு
போறான்னு சொல்றான். அவளும் உன் மக மேல உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா நீ என் கூட வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ அப்பாவை கூட்டிட்டு அந்த மந்திர கதவு வழியா வெளியே போயிடுறா. பாவம் இவளுக்கு உதவி பண்ண வந்துட்டு இப்ப இவன் உள்ள மாட்டிக்கிட்டான். இப்ப அங்க அந்த இடத்தோட காவலர்கள் வந்து அவனை அந்த உலகத்தோட ராணி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே வித்தியாசமான மாஸ்க் போட்டிருக்காங்க. ராணி நேரா பேச மாட்டா போல, பக்கத்துல நிக்கிறவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவன் மூலமா பேசுறா. இப்ப அவன் எங்க உலகத்துக்குள்ள நீ எப்படி வந்தேன்னு கேக்குறான். அதுக்கு அவனும் இதுக்கு நான் பதில் சொன்னா என்னை என் மக கிட்ட போக அனுமதிப்பீங்களான்னு கேட்க வாய்ப்பில்ல ராஜான்னு அவனோட தலைய காவலர்கிட்ட விட்ட சொல்றான். உடனே ஒரு காவலாளி வந்து ஒரு கோடாரிய வச்சு அவனோட தலைய வெட்டிடுறான். இப்போ தலை தனியா இருக்கு, ஆனா அவன் சாகல. அவன் உயிரோட இருக்கிறத அவனாலே நம்ப முடியல. உன் உடம்பு உனக்கு வேணும்னா இங்க எப்படி நீ வந்தேன்னு சொல்லுன்னு கேட்க என் மந்திர தொப்பி அதை வச்சுதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றான். சரி இப்ப அந்த மந்திர தொப்பி எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதை அந்த ஈவில் குயின் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றான். சரி உன்னால உங்க உலகத்துக்கு போற மந்திர தொப்பிய ரெடி பண்ண முடியுமான்னு கேட்க இல்ல என்னால முடியாது, மேஜிக் இல்லாம அந்த தொப்பியை வேலை செய்ய வைக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றான். அப்ப அவனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த தொப்பியை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா அந்த தொப்பியை ரெடி பண்ணிட்டு இருக்கா. போதும் இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்றா. இல்ல அந்த தொப்பி இல்லாம என்னால என் வீட்டுக்கு போக முடியாது, அப்புறம் நிரந்தரமா நான் இங்கே வாழ வேண்டிய சாபத்துல மாட்டிக்கிறேன்னு சொல்றான். என்னடா சொல்ற நீ, இந்த இடத்த பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு, இங்க எங்கடா சாபம் இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அவனும் என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது எனக்கு வேணும், இதுல பாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலட்டோஸ்கோப்பை காமிக்கிறான். அதுல பார்த்தா நம்ம ஃபேரிலேண்ட்ல பார்த்தோம்ல ஜெஃபர்சனோட பொண்ணு, அவ வேற ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. இப்ப அவ அம்மா கிட்ட இங்க இவளோட பேரு பேஜ், ஆனா அவ என்னோட பொண்ணு, அவளோட உண்மையான பேரு கிரேஸ்னு சொல்றான். அவன் டெய்லியும் வேற ஒரு அப்பாவோட வாழ்றத பார்த்து என்னால தாங்கிக்க முடியல, நான் யாருன்னே அவளுக்கு தெரியாது, இதுதான் என் சாபம்னு சொல்றான். இப்ப எம்மாவும் அவங்க கிட்ட அவ உன் பொண்ணுனா நீ அவகிட்ட போய் பேசி புரிய வைக்க வேண்டியதானு கேட்க அது முடியாது, அவ கண்ணுக்கு அப்புறம் நான் கெட்டவனா தான் தெரியுவேன், அதனாலதான் நான் எதுவும் பண்ணாம இருக்கேன், நம்மளுக்கு சொந்தம் இல்லாத நாட்டுல வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா, அது பைத்தியம் பிடிக்க வைக்கணும்னு சொல்றான். அப்ப அதுக்காக தான் அந்த தொப்பியை செய்யணுமா, உன் பொண்ணை உன்கிட்ட கூட்டிட்டு வரணும், அந்த பொண்ணை உங்களுடைய உன் உலகத்துக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்காக தான் நான் இந்த தொப்பியை செய்யணும் கரெக்டான்னு கேக்குறா. ஆமா அதுக்காக தான், நீ அந்த தொப்பியை செஞ்சுட்டேன்னா நான் யாருன்னு என்னோட குழந்தைக்கு ஞாபகம் வந்துருன்னு சொல்றான். இப்ப எம்மாவும் குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும், நீ சொல்றது உண்மைன்னா அந்த ரூம்ல இருக்கிறது என்னோட அம்மா, அதுதான் உண்மையா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன், எனக்கு இப்ப உண்மையிலே மேஜிக் வேணும்னா நான் இப்பவே என் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், சோ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் திரும்பும் போது அந்த ஸ்கெலட்டோஸ்கோப்பை எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சு அவனை மயக்கமாக்கிடுறான். சோ இவ்வளவு நேரம் இவங்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தா போல, நான் கூட உண்மையிலே இவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான்னு தான் நினைச்சேன். இப்ப அந்த ரூம் சாவி எடுத்துட்டு மேரியை காப்பாத்த இன்னொரு ரூமுக்கு போறா. ஆனா அந்த பயபுலியும் பின்னாடியே வந்துடுறான். இப்ப ரெண்டு பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப பயபுல எப்படியோ கன் எடுத்து அவளை லாக் பண்ணிடுறான். அப்ப மேரி பின்னாடி இருந்து ஒரு சுத்தியில எடுத்து அவன் தலையிலே அடிச்சுட்டு அவனை எத்தி ஜன்னல் வழியா கீழே தள்ளிடுறான். இப்ப ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா கீழே அவனை ஆளக்கானா, அவன் தொப்பி மட்டும் தான் இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் கீழே வந்து எங்க அவனை ஆளக்கானா, அம்மா உனக்கு கிக் பாக்ஸிங் தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அம்மா கேட்க அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது, வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவ கார் கிட்ட வராங்க. இப்ப அந்த கார் சாவிய மேரி கையில கொடுத்துட்டு நீங்க இருந்து போகணும்னு நினைச்சா போலாம், நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அப்புறம் நம்ம நிரபராதின்னு எப்பவுமே நிரூபிக்க முடியாது, நீ என்ன நம்புனா என் கூட வா, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துவேன், இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நீ தான், எனக்காக நீ மட்டும் தான் சப்போர்ட் பண்ண, நீ தான் என் ஃப்ரெண்டு என் ஃபேமிலி எல்லாமே, நான் உன்னை இழக்க விரும்பலன்னு சொல்ல மேரி அவகிட்ட கார் சாவியை கொடுத்துட்டு அவ கூடயே கிளம்புறா. இப்ப 8 மணி ஆகிருச்சு. மேயர் எம்மாவோட ஆபீஸ்க்கு வந்துட்டா. ஆனா அதுக்கு முன்னாடியே மேரி லாக்அப்க்கு வந்துட்டா. இப்ப ரூமை விட்டு வெளியே வந்து மேயர் கோல்டு கிட்ட அவ இங்க என்ன பண்றான்னு கேக்குறா. கோல்டும் அவ திரும்ப வந்துட்டான்னு சொல்றான். ஆக மொத்தத்துல மேரி பெட்ல சாவியை போட்டது, அதை எடுத்துட்டு அவ தப்பிப்பான்னு பிளான் பண்ணுது எல்லாமே மேயரும் கோல்டும் சேர்ந்துதான். இப்பதான் மேயரும் கோல்டு கிட்ட அவளை ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கிறத சொல்றானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எம்மா ஹென்றி கிட்ட வந்து நான் மேரிய கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்ப ஜெஃபர்சனோட பொண்ணு ஹென்ரிக்கு ஹாய் சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அவளை பார்த்ததும் இவளுக்கு ஏதோ ஞாபகம் வருது. உன் புக்கு உன்கிட்ட இருக்கான்னு கேக்குறா. அவனும் அதை எடுத்து கொடுக்குறான். சோ அதுல திறந்து பார்த்தா ஜெஃபர்சனை பத்தி எல்லா டீடைல்ஸுமே தெளிவா போட்டிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேரிலேண்ட்ல ஜெஃபர்சன் கிட்டத்தட்ட ரூம் ஃபுல்லா தொப்பியா ரெடி பண்ணி வச்சிருக்கான். இன்னமும் தொப்பி ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு தொப்பி கூட வேலை செய்யல. இப்ப கட் பண்ணா ஸ்டோரி புக்ல ஹென்றி நான் கிளம்பணும்னு எம்மா கிட்ட சொல்ல இந்த புத்தகத்தை நானே வச்சிருக்கவான்னு கேக்குறா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவளும் அந்த புக்கையே வச்ச கண்ணு வாங்காம உத்து பாத்துட்டு இருக்கா. அப்படியே 17வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ இந்த 17வது எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 18வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.